ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் ஜனா vlog. எங்கள் சேனல் நாங்கள் இன்றைக்கி கனநாள வீடியோஸ் வந்து ஒன்றும் போடல, தனியாக ஷார்ட் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். ஏனெண்டு எல்லாரும் யோசிப்பீங்கள், நாங்கள் வந்து கனநாள வீடியோஸ் ஒன்றும் எடுக்காதபடியாக நாங்கள் போடல. என்னென்ன திடீரெண்டு இருந்து கொண்டு கதைக்கிறான்னு சொல்லி யோசிப்பீங்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த பின்னல் கதிரை, இதை வந்து நாங்கள் பின்னல் கதிரைன்னு சொல்கிறாங்க, வயரால் பின்னுறது. பின்னல் கதிரையை வந்து நாங்கள் பின்னி எடுத்துருக்கிறோம். இந்த கதிரை வந்து பழைய காலத்தாக கண்ட வீடுகளில் வந்து இப்படி கதிரைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை பின்ன தெரியாமல் அல்லது பழுதாக போயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கதிரைகளை வந்து நீங்கள் வீட்டுக்கு பின்பக்கத்துக்கு அப்படி எங்கே கொண்டே போட்டிருப்பீங்க. இல்லைன்னா இந்த கதிரைகள் வந்து பழுதாயிட்டு இனிமேல் நாங்கள் இந்த கதிரையை பாவிக்கலான்னு சொல்லிட்டு கொண்டே போட்டிருப்பீங்க. நாங்களும் இந்த கதிரையெல்லாம் பிஞ்ச கதிரைகளை தான் நாங்கள் இப்போ எல்லாம் பின்னி எடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நாங்கள் கதிரையை எப்படி பின்னுறோம்ன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னே எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கள்கிட்ட விட்ட வந்து இந்த பின்னல் கதிரை வந்து பின்ன போகிறோம். பாருங்க எப்படி பின்னுறதுன்னு சொல்லி. முதலாவது அந்த ஓட்டைக்கா கொடுத்து நாங்கள் அந்த வயர்கள் எடுத்து இஞ்சால் பக்கம் முதலாவதுல கொடுத்து எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு குச்சி கொண்டு அதுக்கு செதுக்க போகிறோம். ஏன்னா அந்த வயர் வந்து அங்கே அழிஞ்சாலும் ஆடாமல் இருக்கிறதுக்காக, அசையாமல் இருக்கிறதுக்காக. இந்த கதிரை வந்து சில பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். யாராட்ட வீட்டில் இப்படி கதிரை இருக்குது, பின்னல் கதிரை இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க. இப்போ வந்து இப்படி பின்னல் கதிரை வாரதில்லை. கூடுதலாக எல்லாட்டையும் அந்த கீழே சட்டம் இருக்கிற மாதிரி அப்படியானது எல்லாம் வர்றது. ஆறாட்ட விட்ட பின்னல் கதிரை இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இனி அதுக்கு ஒரு கடிக்கு வந்து வைக்க போகிறோம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நாங்கள் எல்லாமே இந்த நீட்டுக்கு வந்து செய்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் குறுக்க செய்ய வேணும். குறுக்க செய்யக்கல பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக இருக்கிறதெல்லாம் பின்னிங் எடுத்துட்டோம். இப்போ பாருங்க குறுக்க பின்ன போகிறோம். நாங்கள் கடைசிய தலைப்பில் வந்து நாங்கள் முடிச்சு போட வேணும்.
அதுக்கு ஒரு குத்தி ஒன்று போட்டு விட்றோம். வயர் வந்து அங்காலைஞ்செல்லாம் அசையாமல் வளர்க்காமல் இருக்கிறதுக்காக, இறுகி வரணுன்றதுக்காக. ஏன்னா நாங்கள் ரெண்டாவதும் போட்டுட்டோம். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரிங்க குறுக்க பண்ணுறதை வந்து பின்னி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் மற்ற குறுக்க வந்து நாங்கள் இப்போ பின்ன போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் முடிச்சு போட்டு ஆரம்பிக்கிறோம். பாருங்க, அந்த ஏற்கனவே நாங்கள் போட்ட வயருக்கு இடைக்கலால் அந்த குறுக்கால நாங்கள் போட்டு எடுக்கிறோம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு பின்னலுக்களையும் இடைக்கால கொடுத்து ஒவ்வொரு ஓட்டைக்கையும் கொடுத்து எடுத்து இந்த குறுக்க வந்து இந்த பின்னலை வந்து பின்னி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் முதல் இப்படி நேர்கோடு போட்டு பிறகு இந்த குறுகு கோடு போட்டு பாருங்க. இப்போ நாங்கள் இந்த கோடு போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறங்க நாங்கள் பின்னல் இப்போ நாங்கள் அந்த குறுக்க பின்ன துவங்கினது வேறங்க ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற இந்த நீட்டு வாக்கு குறுக்குக்கு வந்து போட போகிறோம் பாருங்க. இதை வந்து நாங்கள் போட்டு முடித்தோம்னா கதிரை ஃபுல்லாக பின்னி முடிச்சிடுவோம். முடிச்ச வேண்ட அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இந்த குறுக்கு பக்கம் வந்து நாங்கள் இப்போ பின்னி கொண்டிருக்கிறோம். இப்படியே நாங்கள் மிச்சம் எல்லாத்தையும் பின்னி போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க நாங்கள் இவ்வளவு அரைவாசிக்கு இவ்வளோங்கான பின்னிட்டோம். இனி மிச்சம் இவ்வளவு பின்ன வண்டி கிடக்குது. நாங்கள் பின்னி முடிச்சா போல பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்க ஃபுல்லாக பின்னிட்டோம். பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. இப்படி நாங்கள் எல்லா கதிரையுமே பின்னி எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நாங்கள் கீழே மேலே 2 பக்கமுமே பின்னி இருக்கிறோம். பாருங்க பார்த்தீங்களோ எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. சில பேர் வந்து இப்படி பின்னல் வந்து விட்டுட்டுதுன்னு சொன்னால் நீ பழுதா போட்டுன்னு சொல்லி நீங்கள் வெளியில் எல்லாம் தூக்கி போட்டிருப்பீங்கள். இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தா போல் இதை வந்து நீங்கள் பின்னி எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியான கதிரிகளை வந்து இது பழைய கதிரிகள் வந்து கன காலத்துக்கு பாவிக்கக்கூடிய கதிரை. பின்னல் பிஞ்சா திருப்பி பின்னலை நீங்கள் பின்னிட்டீங்கன்னா பாவிச்சு கொள்ளலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.